கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 23வது வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு பேசி இந்த நாளை ஆசீர்வாதமாய் நம்மோடு கூட இருந்து வழிநடத்த விரும்புகிறார். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளும் மாறி திருப்திகரமாக சம்பூர்ணமாய் நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக இருப்போமே. ஆனால் எல்லா விதமான சத்துருவின் போராட்டத்துக்கும் தீமை ஒன்று நம்மை அணுகாதபடிக்கு மனுஷிக வல்லமைகளுக்கும் தேவன் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பி ஜெபிக்கிறவர்களாக இருப்போமே. ஆனால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் நடக்க வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை திருப்தியை கொடுக்கும், தீமையை விட்டு நம்மை விளக்கும் என்பதையும் தேவ வசனம் இன்னைக்கு சுட்டி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, நோவாவுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, கர்த்தருக்கு பயந்து நடந்த நிமித்தமாக தேவன் அந்த குடும்பத்தை எல்லா விதமான தீமைக்கு விலக்கி பாதுகாத்தது மாத்திரமல்ல, திருப்திகரமாக பேழைக்கில் வைத்து தேவ சமாதானத்தில் நிரப்பி ஆசீர்வாதமான பாதையில் நடத்தினதை வேத நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதே போலதான் தாவீதோட வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட தாவீது வாழ்ந்தது நிமித்தமாக எல்லா காரியத்திலும் தாவீதை தேவன் திருப்திகரமாக ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, தீமையோனை தொடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து கொண்டதையும் வேத சுட்டி காண்பிக்கிறது. இங்கே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் திருப்திகரமாக நம்ம வாழ முடியல, ஏன் அநேக விதமான போராட்டத்தின் மத்தியில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டு தேவ சமூகத்தில் மனம் திரும்புதலோடு கூட கர்த்தருக்கு பயந்து நடக்க நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மையும் திருப்திப்படுத்தி எல்லா விதமான தீமைக்கு விலக்கி காத்து நம்மை சாட்சியாக நிறுத்ததான் அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்தவர்களாக ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கு பயந்து பேச, உமக்கு பயந்து நடக்க, பயந்து எல்லா காரியத்தையும் செய்வதற்கு தெய்வ வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு அனுகூலம் பாராட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வரைக்கும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து திருப்திகரமாக தீமைகளை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ கத்த கிருபை தாரும். இந்த வார்த்தையின்படி தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எல்லா காரியத்திலும் திருப்திப்படுத்துங்க, தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. தெய்வ சமாதானம் கிருபை ஒவ்வொருத்தரையும் தாங்கி நடத்தட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.